ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம தமிழ் வாக்கியத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன வாக்கியம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்டென்ஸ் 1. நான் வர்றேன்னு உனக்கு முன்னாடியே சொன்னேனே. I already told you that I'll come. சென்டென்ஸ் 2. அவங்க எப்பவுமே லேட்டா தான் வருவாங்க. They always come late. சென்டென்ஸ் 3. என்னால இந்த வேலை சிங்கிளா செய்ய முடியாது. I can't do this work alone. சென்டென்ஸ் 4. நீங்க கேட்டதை நான் கவனிக்கவே இல்ல. I didn't pay attention to what you asked. சென்டென்ஸ் 5. அவனுக்கு இப்பவே அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. He already knows about it now. சென்டென்ஸ் 6. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவே அவசியம் இல்ல. There's no need to say that I've come. சென்டென்ஸ் 7. அது உங்க ஃபால்ட் இல்ல. That's not your fault. சென்டென்ஸ் 8. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டா இருக்கு. What you're saying is absolutely correct. சென்டென்ஸ் 9. நான் அவனை கன்வின்ஸ் பண்ண முடியல. I couldn't convince him. சென்டென்ஸ் 10. அவனுக்கு ஏதோ பயமா இருக்கு போல. He seems to be scared of something. Practice பண்றதே முக்கியம். Keep practicing, keep improving. நம்ம கான்ஃபிடென்ட்டா பேசுறது வேணும், ஆனா கரெக்டா பேசுறதும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.